வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் புட்டிங் கேர் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட்டில் ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. 4 சைடில் இருக்க ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஓரங்கள்லாம் வேஸ்ட் ஆகாது. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்ம கட்லெட் செய்யும் போது ப்ரெட் கப்புமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் செய்கிறாங்க, பொறுமையாக செய்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டு, அவங்களுக்கு இந்த ஃபுட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ ஸ்லோவாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். இதை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த 10 இதையும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஆனால் நம்ம இதுக்கு பால் ஊற்றணும். இது முழுகிற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ 1 டம்ளர் பால் எடுத்து அடுப்பு வச்சுடுங்க. அது வெது வெதுப்பாக இருக்க வேணும், ரொம்ப சூடுபடுத்த வேண்டாம், வெது வெதுப்பாக இருக்கணும். அதில் ஒரு 50 கிராம் சர்க்கரை போட்டுங்க. அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதில் ஊற்றிடுவோம். 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறினா தான் இது நல்லா சாஃப்டாக புட்டிங் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே வாயில் வச்சதுமே வழக்கிட்டு போவோம், ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே அதுக்குள்ளே நம்ம புட்டிங்க்கு வேண்டிய கேரமல் செஞ்சுருவோம். முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா இருந்தால் கூட அதை வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் சர்க்கரையை போட்டுங்க. அதில் 2 ஸ்பூன் தண்ணி விட்டுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இந்த கேரமல் செய்யணும். இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இந்த ப்ராசஸ் செய்ய பொறுமையாக தான் ஒரு கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இது கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம தேன் கலரில் சேஞ்ச் ஆகும் போது இதை எடுத்துடணும். அதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம சோயா சாஸ் இருக்கு போனால் அந்த கலரில் மாறும். அந்த கலரில் மாறிடுச்சுன்னா கசப்பு எடுத்துரும். அதனால் தேன் கலரில் வரும்போது நம்ம எடுத்துருவோம். பொறுமையாக அதை கிண்டிகிட்டே இருங்க. சேஞ்ச் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்கள். இது மாதிரி வருது பார்த்திங்களா? இன்னும் கொஞ்சம் கலர் தேன் கலரில் வந்துடும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். சில பேருக்கு இந்த கேரமல் தான் சொதப்பிடும். நீங்கள் கவனமாக பார்த்து செஞ்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி கரெக்டாக பொறுமையாக செஞ்சுட்டு வாங்க. நம்ம செஞ்சு கேரமல் சூப்பராக வரும். பொறுமையாக கலர் விட்டுட்டே வாங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும், பார்த்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், தேன் கலருக்கு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நம்ம ஆனில் வச்சுருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு இந்த இதுவும் சூடாக இருக்கிறதுனால நம்ம எதில் ஃபுட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடுங்க. ஏன்னா இது திருப்பி கரிஞ்சிடும் அந்த சூட்லேயே. அதனால் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் ஊற்றிடுங்க. நம்ம கேரமல் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ நம்மளோட ப்ரெட்டு உரிடுச்சு. நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் முட்டை உடச்சி ஊற்றிங்க. ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிங்க. ஒரு 5 ப்ரெட் ஸ்லைஸுக்கு 1 முட்டைன்னு நம்ம 10 போட்டிருக்கோம். 10 ஸ்லைஸ் போட்டிருக்கோம். நம்ம 2 முட்டை உடச்சி நல்லா அடித்து விட்டுங்க. இல்லைன்னா மிக்சிலே ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேரமல் செஞ்சு வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த முட்டை கலவையும் எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றிடுங்க. அதுக்குள்ளே ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை, இட்லி பாத்திரமோ ஏதோ வச்சு அது நல்லா தண்ணி, ஒரு 1/4 வாசிக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு இருக்கும் போது நம்ம வச்சுருந்த இந்த கலவையை எடுத்து அதில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. முட்டை கலவை உள்ள தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க. தண்ணி வச்சுருந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திறந்து ஒரு குச்சி எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் இந்த கலவை ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சு, ஒட்டுச்சுன்னா வேவலன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து திருப்பி குத்தி பாருங்கள். ஒட்டாது வரும்போது எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கவுத்து போடுங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இதே மாதிரி புட்டிங் உங்களுக்கும் கிடைக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.